இந்த திருச்சியில் பார்த்தீங்களா, அந்த திருச்சியில் ஒரு டான்ஸ் பண்ணோம்ல, அதில் பாருங்கள் அந்த டேரக்டர் வந்து யாரெல்லாம் எப்படி யாரெல்லாம் எப்படின்னு சொல்லி நல்ல தெளிவாக அந்த வீடியோவில் போடுறாங்க. என்ன படம்னா டம்மி சோக்கர். டம்மி சோக்கர் படத்துக்கு ஆடிஷன் வச்சாங்கல்ல, அதுக்கு டான்ஸ் பண்ண போயிருந்தோம். அதில் வராதவங்களாம் வந்தாங்க, கூப்பிட்றவங்களாம் வந்தாங்க. வந்துக்கிட்டு நானும் ஆடுறேன். இன்னைக்கு காலையில் என்ன வீடியோ போட்டிருக்க நீ? அவன் யார் சிக்கா பையன் சொல்கிறான், என்ன சொல்கிறேன், சித்தப்பூங்க சிக்கா. அது நீ என்ன சொல்கிற, கிழட்டுமே சூர்யா ரோக்கியமாக பேசுறிய, நீ 2 முண்டங்களை ரோக்கியமாக பேசுறீங்க மாமா. சாதனாத்த கிழட்டு மூதேவி, உனக்குங்க ஆடவும் தெரியல கொண்டாடும் தெரியலையே. ஆனால் ஆட சொன்னால் இப்படி முடிக்கா நீ? மூதேவி, செத்த மூதேவி. அதில் பாருங்கள் நண்பர்களே, எல்லாமே தெளிவாக இருக்குது. யாரெல்லாம் எப்படி இப்போ போய் அவங்க வீடியோ எப்படி மாற்றி போடுறாங்க எல்லாத்தையும் பாருங்கள். அதில் எல்லாம் இருக்குது. வணக்கடா மாப்பிள்ள மச்சான், உங்களை வந்து ரூபாயை வந்து குனிஞ்சி எடுக்க சொன்னால் நீங்கள் வந்து என் படுக்கையை வந்து அதில் பாருங்கள் எல்லாம் இப்போ ரோக்கியமாக வீடியோ போடுறியா. அதில் என்ன குத்தாட்டம், சங்குன்னு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு வாங்கிட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இப்போ நான் ரோக்கியே, நான் நல்லவன், இந்த நடிப்புலாம் நடிக்காதீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேனே, நான் வந்து ஆடினேன் பாடினேன் சாதனாவோட நடித்தேன் வாங்கினேன். டேரக்டர் என்ன சொன்னாரோ அதை தான் நடித்தேன். உங்களை மாதிரி நான் நடிச்சுலாம் வீடியோ போடல. வணக்கடா மாப்பிள்ளையா மச்சான். அதே மாதிரி வணக்கமுங்க ஷீலா, என் நார மூதேவி, ஊற்றுன்னு ஊற்றிட்டு என்ன ஆட்டம் போட்டாங்க நீ. நான் அடுப்பாங்கரைக்குள்ளே வந்து பார்க்க அந்த வீடு, அது ஒரு வீடு பார்த்துருங்க. அந்த வீட்டில் அடுப்பாங்கரை இருக்குது. அந்த அடுப்பாங்கரையில் உள்ளே வந்து பார்க்க மூதி நம்ப முடியாததான் நடக்கு. தண்ணி தண்ணி அடிக்கி. மூதேவி, அது தண்ணி யார் டேரக்டர் வாங்கி கொடுத்தாங்க. டேரக்டர்லாம் யாரும் தண்ணின்னு யாருக்கும் ஒன்றும் வாங்கி கொடுக்கல. அவங்களா பேக்கை திறக்காவோ, அவங்களா பாட்டில் எடுக்காவோ, அவங்களா அடிக்காவோ, எல்லாமே செட்டப்பாக வராவோ. அதில் 1-2 பேர் தான், ரொம்ப யாரும் இல்லை. இந்த வணக்கமுங்கோ ஷீலா, இந்த நார மூதேவி உங்களுக்கு யாருன்னு தெரியும். அப்புறம் இந்த ஒற்றை குடிச்சி பையன் இருக்காம்ல, யார் பேர் என்ன பேர், சிக்காவா நொக்காவா, சிக்கா நொக்கா, அந்த ஒற்றை குடிச்சி பையன். அவன் சூர்யாவுக்கு பேக்கில் அவன் மாமா பையங்க க்ளீனாக காட்டுறான். சூர்யாவுக்கு பாட்டில் பேக்கில் இருந்து திறக்கான், இங்கே ஊத்துறான், இங்கே கொடுக்கான், இங்கே ஊத்துறான், இங்கே கொடுக்கான். இதே சோழி நடக்கு. எல்லாருமே இருந்தாங்க. அதில் 1-2 பேர் லேடிஸ், 1-2 பேரில் அவங்களாம் யாருமே ஒன்றும் செய்யலை. அது எனக்கு தெரியும். அதில் செஞ்சது முக்கியமாக அந்த மூதேவி, அதுக்கப்புறம் இந்த நல்லவன் போல வேஷம் போடுறவங்க, அதுக்கப்புறம் யார் சூர்யா மூதேவி, இந்த சிக்கா, அந்த கேடுகிட்ட தான் கிடந்து நாசமாக்கி ஒரே பேக்குன்னு இப்போ தான் பார்க்கேன். பேக்கு எதுக்கு வச்சுக்கணும், பேக்குக்குள்ளே அவ்வளோ சரக்கு பாட்டில் தான் இருக்குது. மாமா பையன் அவளுக்கு அப்பப்போ ஊற்றி கொடுக்கான். இது வேணுமா அது வேணுமா, என்னது இந்த அடுப்பக்குள்ளில் போயிட்டேன் ஈரலுக்கு, மூதி ஈரலுக்கு 2 சண்டை போடுது. அவள் சூர்யா ஏன் ஈரலை எங்கங்க, இவன் ஏன் ஈரலை நான் தின்னுட்டேங்க. எச்சி பரவலா அன்னைக்கு தான் பார்க்க அது கூத்தை பார்க்க மோசமான கூத்து. அதே மாதிரி டம்மி சோக்கர் படத்தை பாருங்கள். அந்த டேரக்டர் யாரெல்லாம் எப்படின்னு சொல்லி க்ளீனாக அதில் கரெக்டாக கற்பனை க்ளீனாக பேசியிருக்காரு. கற்பனை சூப்பராக நல்லா வச்சு க்ளீனாக செஞ்சுருங்க. என்னையும் செஞ்சுருங்க, நானும் சொன்னேன். நான் வந்து அப்படி தான் ஆடினேன், அப்படி தான் பாடினேன். நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து எப்போவுமே இப்படி தான். ஆனால் நடிக்கத்தான் செய்வேன் தவிர உண்மையிலே அந்த புத்தி எனக்கு கிடையாது. நான் அப்படி செய்ய மாட்டேன் ஒரு நாளும். இது ஜாலி, நான் ஜாலிக்கு இப்படி தான் பண்ணுவேன் வாங்குவேன். ஆனால் மற்றவங்க தான் நாங்கள் அப்படி போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்னென்ன வேலைலாம் பண்ணீங்க. இப்போ அங்கே போயிட்டு சொல்கிறீங்க நல்லவன் போல் நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. மச்சான் உங்களை போல் நடிக்க யாராலும் முடியாது மச்சான். நடிப்பு திலகம், உங்களுக்கு அந்த பட்டத்தை சீக்கிரம் கொடுக்கலாம் மச்சான். ஆமாம் மச்சான், நீங்களாம் வந்து அப்படி மச்சான் மச்சான். அதே போல் வணக்கங்கோ ஷீலா, மூதேவி, என்ன வறுத்து வந்து அங்கே வந்துட்டு என்ன ஆட்டம் போடுறா. இதில் புரிங்க, யாரெல்லாம் நல்லவங்க போல் பேசுகிறாங்க எல்லாத்தையுமே பாருங்கள். அதில் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டேரக்டர் க்ளீனாக எடுத்து விட்டாங்க. அதில் அந்த சூர்யா கிழட்டு மூதேவி ஒரு ஆம்பளம் கூட பார்க்காம ஒரு 50 முன்ன வச்சுக்கிட்டு இந்த சிக்காவை எங்கே எட்டி உதைக்கான்னு பாருங்கள். அந்த மாமா பையன் அடி வாங்கிட்டு அவர்கிட்டே நிற்காமட்டி. கிழட்டு பையில உனக்கு இது தேவையா, உனக்கு கிழட்டு பையில மூதேவி.
என் மகா எனக்கு இன்றைக்கி வந்து என்ன தோசைன்னா இருந்துச்சுன்னா இன்றைக்கி என்னது கோதம்பமா தோசை. கொஞ்சம் சாம்பார் ஊற்றுமா ஏம்மா, தண்ணி உண்டா அதில் என் மகன். இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் எங்கே போகிறோம்னா குலசேகரப்பட்டினம் வள்ளி ரெஸ்டாரண்ட்டு, அங்கே போய் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நேற்று என் ஃப்ரெண்டு உயிர் நண்பனுக்கு பிறந்த நாள். நேற்றே போக வேண்டியது, நேற்று செவ்வாய்க்கிழமை, அதெல்லாம் போக முடியாது. இங்கே வா, என் மகன் விஷ்ணு ஆசைப்படுறான். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்? வள்ளி ரெஸ்டாரண்ட் கிட்ட வா. எதுக்கு போகிறோம்? எங்கள் மாமாவுக்கு பிறந்தநாள். என் உயிர் நண்பனுக்கு நேற்று பிறந்தநாள். அவனுக்கு வந்து வாழ்த்து சொல்ல முடியல, வாழ்த்து சொல்லணும்னு நினச்சேன், வேண்டான்ட்டான். அது இன்றைக்கி வந்து அவனுடைய ட்ரீட்டா என்னது ட்ரீட் இன்றைக்கி வந்து வள்ளி ரெஸ்டாரண்ட்டில் போய் இன்றைக்கி சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட போகிறோம்மா. அதானே கடிச்சு கிடிச்சு எல்லாம் சாப்பிட்டு வீடியோ போடுவோம் பாருங்கள். விஷ்ணுக்கு ஒரே ஆசை. இன்றைக்கி காலையில் சொல்லிட்டான், மாமா அப்பா என்ன கூப்பிட்டு போகலன்ட்டான். என்ன தங்கம் விஷ்ணு. அதோடைய என்னென்னாச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்டை பாருங்கள், அந்த லிங்கை நான் போட்டு விட்டுருப்பேன் பாருங்கள். அந்த டம்மி சக்கர் படமுடைய இதை வந்து இல்லை போட்டிருப்பேன் பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நல்லவங்கள் உத்தமங்கள் எல்லாருமே அதில் தான் காட்டுவாங்க. அதில் நம்ம கருப்பு டேரக்டர்னு தேவி எதுக்கு நீ அங்கே வந்துக்கிட்டு அங்கே ஆடவும் தெரில வாடவும் தெரில. கிறுக்கா நீ. இப்போ வீடியோ போட்டுருக்க, காலையில் வீடியோ போட்டிருக்க எனக்கு. நீ மூதேவி என்ன வீடியோ போட்டிருக்கா? ஜிபி முத்து மாமா சாதனா அத்தை நாங்களாட்டும் இப்படி ஆடணும். நாங்கள் ரெண்டு ஆடுறத நீ இப்படி பக்கத்தில் முழிச்சிட்டு இருந்தா நீ ஆடுனியா? நீ லூஸு ஆடுனியா? நீ மெண்டலு ஒரே மெண்டலு. அவ்வளோ பாருங்கள், வண்டவாளம் எல்லாம் டம்மி சோக்கர் ஆடிஷனில் பாருங்கள். அந்த லிங்க் அனுப்பிவிட்ருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், அது லிங்க் இருக்குது. அதை தொட்டு பாருங்கள். பண்ண லூட்டி பண்ண திறப்பு எல்லாமே அதில் வரும். ஏன்னா அவங்க பண்ண வேலைகள் எல்லாமே வரும். நான் நல்லவன், நீ நல்லவளா? நார மூதேவி உனக்கு இன்னேல் நீ சோழி முடிஞ்சா உனக்கு அதில் கூப்பிடாமல் வந்துக்கிட்டு வழியை வந்துக்கிட்டு நீ நண்பர்களே இதை பாருங்கள். ஏம்பாடு நான் உட்காந்துருக்கேன், கையை பிடிச்சி இழுக்கா. இங்கே வா மாமா நான் எனத்தான் அதான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து என்ன இது பண்ணுறா. தூர போனேன் நான். அவாட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு செத்த மூதேவி, செத்த பயலா நீங்களாம் சாவுமுத்து தெரியல, செத்த பயலா. மூஞ்சி மோரையும் இந்த பதிவு யாருக்குன்னா இந்த ஒட்டரைக்குச்சி மண்டையன் கிடக்கான். இந்த ஒட்டரைக்குச்சி மண்டையன் கூட இப்படி அடைஞ்சிக்கிட்டு செத்த பயல பேக்கிலேருந்து எடுத்து ஊற்றிட்டு குடிக்க இருக்கல. நீ செத்த பயல. அவன் நல்ல தண்ணி அடிச்சுட்டு நிற்க முடியாமல் நின்று கீழே பாத்ரூமில் போய் கீழே விழுந்து பாத்ரூமில் மாமா என்ன பேசுன்னு சொல்லி என்ன இது பண்ணுறா. ஓடி வந்தவ கீழே தொம்முன்னு விழுந்துட்டான். நான் சரி பாவமாக இருக்குன்னு சொல்லி இது பண்ணி விட்டேன். நான் தூர போன்ட்டேன். செத்த மூதேவி நிற்க கூட முடியல. இப்படி லாந்திரா மூதேவி வாய் பேசுகிற வாயப்பாரு. நண்பர்களே அந்த டம்மி சோக்கர் படத்தில் ஆடிஷன், அந்த பாட்டுக்கு ஆடிஷனில் நான் இது கீழே கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள் போட்டிருக்கேன். யாரெல்லாம் எப்படி எல்லாரும் குணமும் இதில் தெரியும். நல்லவங்க போல் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் நான் வந்து என்றைக்குமே நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் ஆடுவேன், இப்படி தான் பாடுவேன். என் புத்தி மாற்ற முடியாது. இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அந்த கமெண்ட் பாக்ஸை பாருங்கள். எல்லாரும் பார்த்து காரி மூஞ்சிலும் துப்புங்க. ஏன் மூஞ்சிலும் துப்புங்க, தப்பு இல்லை. நான் துப்புனாலும் இப்படி தொடச்சிக்கிட்டு சீன்ட்டு போய் சாப்பிட்ருப்பேன். என்னம்மா அப்படின்னு நினைக்க முடியாது. முதல்ல இந்த சூர்யா மூஞ்சிலையும் இந்த நல்லவங்க போல் பேசுகிறாங்களோ அவங்க மூஞ்சிலையும் நீங்கள் நல்லா பாருங்கள். இங்கே குத்தாட்டம்லாம் போட்டு ஆடணும் ஆடிக்கிட்டு அங்கே போயிட்டு நான் நல்லவன் போல் வீடியோ போட்டு இப்படிலாம் போடுறீங்களே. ஏன் காரணம் எதுக்குன்னா இந்த வீடியோ வெளியே வந்துடும், அப்போ நம்ம எல்லோரும் அசிங்கமாக பேசுவாங்கன்னு சொல்லி போய் வீடியோ போட்டாச்சு எல்லோரும். இதான் நடக்குங்க, பெரிய கூத்தி தான் நடக்கு. பாருங்கள் நண்பர்களே பாருங்கள். டம்மி சோக்கர் அந்த படத்தை ஆடிஷனை பாருங்கள், கீழே கமெண்ட் போட்டிருப்பேன் பாருங்கள் நண்பர்களே பாருங்கள்.